பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதனுடைய கடைசி பகுதி, முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. நம்ம கயிறுகளை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த கயிறுகளை பின்னி பிணைந்து அதை ஒரு வடம் போல் வைத்திருப்பார்கள். அந்த வடத்தை எளிதில் அது அறாது, அதை வெட்ட முடியாது. அந்த வடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அதில் நிறைய சின்ன சின்ன கயிறுகள்லாம் சேர்ந்து அப்படி ஒன்றோடு ஒன்றாக இணைக்கப்பட்டு அது ரொம்ப உறுதியாக இருக்கும். நீங்கள் இந்த வடத்தை பார்த்தீங்கன்னா, அந்த வடம் பெரிய கயிறு, அது பெரிய பெரிய கப்பல், பெரிய பெரிய வண்டிகளெல்லாம் கெட்டி இழுத்து கொண்டு வருவதற்கு அதை பயன்படுத்துவார்கள். அந்த முப்புரி நூலை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, முப்புரி நூல் சீக்கிரமாக அறாது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த முப்புரி நூலை போல, இந்த வடத்தை போல இருக்க வேண்டும். அந்த வடத்தில் இருக்கிற கயிறுகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு அது முறுக்கப்பட்டு அது ஸ்ட்ராங்காக இருப்பது போல, ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோடு கூட அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பு, ஒரு உறுதியோடு கூட இருப்போமானால் சத்ருவால் தேவனுடைய பிள்ளைகளை ஜெயிக்கவே முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும்? தேவனோடு கூட பின்னி பிணைந்து ஐக்கியமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உவமை சொல்லும்போது திராட்சை செடியை குறித்து சொல்லு, திராட்சை செடி கொடியோடு கூட இணைக்கப்படணும். அப்படி இணைக்கப்பட்டால் தான் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். அதனால் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் நான் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போ நம்ம தேவனோடு கூட இணைக்கப்படணும். நாமும் தேவனும் இணைந்து அந்த கயிறுகள் எப்படி ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்து இணைக்கப்படுகிறதோ அதே போல் நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுவோமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்ருவால் எந்த சேதத்தை ஏற்படுத்த முடியாது. ஆமென். நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். அப்போ முதலாவது கிறிஸ்துவோடு கூட நினச்சின ஐக்கியமாக இருக்கணும். ஒரு வீட்டில் ஒரு குடும்பம், கிறிஸ்துவ குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள், கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்போ அவரோடு கூட நம்ம இணைந்து செயல்படணும். அப்போ கிறிஸ்துவோடு கூட அந்த குடும்பம் இணைந்து செயல்படும் பொழுது அந்த முப்புரி நூலை போல அது சீக்கிரம் அறாதது போல் அது உறுதியாக இருக்கும். அந்த குடும்பம் உறுதியாக இருக்கும். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் கிறிஸ்து தலைவராக இல்லை, அவங்க குடும்பமாக இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் அங்கே இல்லை. அப்போ நம்முடைய குடும்பத்தில் கிறிஸ்து தலையாக இருக்கணும். அவரோடு கூட நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்குற அளவுக்கு தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வீட்டின் தலைவர் இயேசு கிறிஸ்து, அவரோடு கூட நாம் இணைக்கப்பட வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாதது போல நாம் தேவனோடு கூட இணைக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பலனையும் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த நாம் தேவனால் முடியும். ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்முடைய குடும்பத்தினரோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். குடும்பத்தோடு கூட ஒற்றுமையாக இருக்கணும். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யாவரோடும் சமாதானமாக இருங்கள். அப்புறம் நம்ம குடும்பத்தோடு கூட, குடும்பம் என்றால் கணவன் மனைவி பிள்ளைகள், அவங்களோடு கூட நம்ம நல்ல ஐக்கியமாக இருக்கணும். அதுக்கு அடுத்தல ஒன்று விட்ட நம்ம சொந்தங்கள் இருக்கிறாங்க. நம்ம கூடிய மட்டும் எல்லாரோடு கூட நம்ம சமாதானமாக இருக்க நம்மளை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதலாவது நம்ம குடும்பத்தினரோடு கூட நல்ல ஐக்கியமாக நல்ல ஒற்றுமையாக இருப்போமானால் அது நமக்கு மிகுந்த பலனாக இருக்கும். ஆமென். ரெண்டாவது, திருச்சபையோடு கூட நம்ம ஐக்கியமாக இருக்கணும். சபையோடு கூட இருக்கிற உறவில் நம்ம ஐக்கியமாக இருக்கணும். சர்ச்சில் நம்ம ஏதோ ஒரு மாற்றான் வீட்டுக்காரர் போல் இருக்கக்கூடாது. சபை என்பது நம்முடைய சொந்த வீடு, தேவன் நம்ம தங்குற ஆலயம், நம்முடைய உரிமை சொத்து. அப்போது சபைக்குள்ளே கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்ம சபையோடு கூட ஒரு ஐக்கியமாக இருக்கணும். சபையோடு கூட ஐக்கியமாக இருப்போம்னா அது நமக்கு மிகுந்த பலனாக இருக்கும். நீங்கள் பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள். சபையார் ஊக்கமாக ஜெபித்தனால பேதுருவை ஆண்டவர் சிறைச்சாலைக்குள்ளே தூதனை அனுப்பி, சிறைச்சாலையின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்துச்சு. ஆனால் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் சிறைச்சாலைக்குள்ளே பேதுரு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சபையார் ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. அப்போ சபையாராக நம்ம சேர்ந்து ஜெபிக்கும்போது அவங்க பெரிய ஒரு விடுதலை உண்டாகிறது. அப்போ நம்ம சபையோடு கூட ஒரு ஐக்கியமாக இருக்கணும். மூணாவது, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம். நம்முடைய ஐக்கியம் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கணும். உலக மனுஷனோடு துன்மார்க்கனோடு கூட ஐக்கியமாக இருக்கக்கூடாது.
தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாக இருப்போமானா நம்ம ஒன்று கூடி செபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். மூணாவது, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருப்போமானா நம்மை ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு பலமுள்ள சந்ததியாய், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்துருவை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்து, இந்த பூமியில் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை வல்லமையை எடுத்து பயன்படுத்துவார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது என்பது போல நாம் தேவனோடு, தெய்வ மக்களோடு, சபையோடு ஐக்கியமாயிருப்போம். நம்மை கர்த்தர் பலப்படுத்துவார். மிகுந்த கனிகளை கொடுத்து நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் முப்புரி நூலைப் போல தேவனோடு, சபையோடு, விசுவாச மக்களோடு ஐக்கியமாக இருக்க இணைக்கப்பட உதவி செய்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறோம். இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.